ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்பப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் எனக்காக பேசுகிறீங்க, பண்ணுறீங்கன்னா இல்லைங்கள, சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறீங்க. ஆனால் எல்லாருக்குமே அது எல்லா நேரமுமே சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் எனக்காக பேசுகிற நேரம் போக மற்றவங்க நம்மளுக்காக பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம், அதை தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு சில நாட்களில் நம்ம மற்றவங்களுக்கு எல்லாமே சொல்கிறோம், பண்ணுறோம். ஆனால் அவங்க நமக்காக எல்லாமே நம்மளுக்கு சொல்கிறாங்களா அப்படின்லாம் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்கு நல்லது நினைக்கிறவங்கன்னு பார்த்திங்கன்னா 100ல் ஒருத்தர் 2 பேர் தான் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாகவும் மற்ற விஷயங்களில் நமக்கு ஒரு உறுதுணையாகவும் இருக்கிறவங்க ஒரு சில பேர் தான். அதனால் அந்த இதை நம்ம நல்லா வச்சுக்கிட்டோனாலே, அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோனாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் ஸோ அதெல்லாம் நினைக்காதீங்க. எல்லாருமே இப்போ இருக்கிற நிலமையில் இருக்கிற மாதிரியெல்லாம் மற்றவங்க நம்மளை இது பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேறு விஷயங்களில் அவங்க என்ன வேணுமோ அதை நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம், அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்போதுமே ஒருத்தர் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ப முடியாது. எப்போ வேணாலும் அவங்க மாறலாம் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. ஏன்னா வேறு விஷயத்தில் வேறு இதை நம்ம சமாளிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் அது கரெக்டு தான். நான் உங்களுக்காக ஒரு சில விஷயங்களில் என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன். அதுக்கு மேலே என்னால் உங்களுக்காக பேச முடியும், பண்ண முடியும்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னோடனே, இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ அதையே பேசிகிட்டு இருக்க வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ ஒன்றும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம், பண்ண வேண்டாம் அப்படின்னோடனே, அதுக்கு அடுத்ததுலேருந்து நம்ம யாரையும் இப்போ அப்போன்னு சொல்லிவிட்டு நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. வேறு விஷயத்துக்கு வேறு இதை நம்மளால் அவங்களெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட முடியாது. ஒருத்தவங்க ஒரு மாதிரி அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க அதை பற்றி ஒன்றும் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா இப்போ நம்மளுக்கு நம்ம சூழ்நிலைங்கிறது தெரியும், அவங்களுக்கு நம்மளோட சூழ்நிலை தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம யாரையும் யாருக்கும் குறை சொல்லிட்டு இது பண்ணிட்டுலாம் முடிஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம செய்கிறதுக்கான இது நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றிலாம் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட எந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்திடுறேன். தெளிவுபடுத்தினா தான் எனக்கும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னா, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு. சரி நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாத, எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம தான் மற்ற விஷயங்களை சரியாக